சோலோகா சிலர் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோக்கு ஹைப் ஏற்றணும்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் போட்டுட்ருப்போம். அந்த வீடியோ எந்த வீடியோ கிடையாது, இந்த வீடியோ தான். இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஏதுங்கிறத இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எண்டு கார்டு போட போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருக்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா கேமை அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். எதுக்கு அன்இன்ஸ்டால் பண்ண போகிறோங்கிறத பற்றி இந்த வீடியோ தெரிஞ்சுக்கணும். மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்கே வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நான் முன்னாடி வந்து நின்னா என் முன்னாடி எந்த ஹீரோவும் நிற்க முடியாது ராஜா. சொல்லுங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், கேம் என்ன அன்இன்ஸ்டால் பண்ண போகிறேன், ஒரு எண்டு கார்டு போட போகிறேன்னு சொல்லியிருப்பேன். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜில் ஒரு பொருளை நம்ம வாங்க போகிறோம். அந்த பொருளை நம்மளால் வாங்க முடியாது, அது ரொம்ப காஸ்ட்லியானதுன்னு சொல்லியிருப்பேன். அதை பற்றி இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம கேமோட கதைக்கு வருவோம். கேமோட கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேமு எங்கே போகுதுன்னே தெரியல. வர பார்த்தீங்கன்னா கேமு பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா போர் அடிக்கிற ஆரம்பிச்சிச்சுன்னா சொல்லி ஆகும். கேம் ரொம்ப போர் அடிக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஃப்ரீ ஃபயரை எல்லோரும் மறக்கவே முடியாது. ஏன்னா ஓல்டு ஃப்ரீ ஃபயரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிடுச்சு. ஓல்டு ஃப்ரீ ஃபயர் நம்ம என்ன காரங்கிட்ட கேட்டாலுமே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு ஃப்ரீ ஃபயரை மறக்க வேண்டியதான். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு கேம் விளையாட வந்தோம். வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயாவது ஒரு நாள் தனியாக இருக்கிறது, எதாலையும் நம்மளால் யோசிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப லோன்லியாக இருக்கிறது, நம்ம கூட யாருமே சரியாக பழகாது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம சண்டை போட வேணாம்னு நினைச்சாலும் நம்ம கூட சண்டைக்கு வருது. இதையும் தாண்டி இன்னொன்று விஷயம் என்னன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்மளுக்கு இல்லாமல் தனியாக இருக்கிறது. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு கிரியேட்டிவிட்டி பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியாமல் ஒரு பொருளை உடைக்கிறது, இல்லை தெரிஞ்ச சில பொருள் உடைக்கிறதையும் தாண்டி இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோன்லினஸ் வரும். இதை சம்மந்தம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போவோம், ஏதாவது ஒரு கேம் விளையாடுவோம். டிப்ரெஷனை குறைக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேம் ஃபஸ்ட்டு விளையாடுவோம். ஆனால் கேமே டிப்ரெஷனாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு நீங்களே நினச்சி பாருங்கள். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பான ஒரு கேமாக மாறிடுது ஃப்ரீ ஃபயரு. ஃப்ரீ ஃபயர் தான் ஒரு கேமுன்னு நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நினச்சிட்டு இருப்போம். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்குது. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பிசி, PS5 கேம்ஸு, இதையும் தாண்டி நம்ம பிசியில் விளையாடுற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஏகப்பட்டது இருக்குது. அதையும் சிலது இருக்குது. இதை பற்றி யோசிக்கலாம்னு சொல்லும் போது தான் ஒரு வீடியோ ரெடி பண்ணலான்னு என் மண்டையில் ஒரு லைட் எரிஞ்சு. மொபைல் கேம்ஸை தாண்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் தான் இருக்குதா? அது இல்லை. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய கேம்ஸ் இருக்குது. அதாவது கால் ஆஃப் டியூட்டி, ஃப்ரீ ஃபயர், இந்தாண்டி பப்ஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சில கேம்ஸ். ஆனால் நம்மளுக்கு விளையாட முடியாத கேம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் ஈவில் 4, அதுக்கப்புறம் RDR2 இந்த மாதிரி கேம்லாம் இருக்குது. இந்த மாதிரி கேமெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நான் யார்கிட்டயாச்சும் போய் கேட்டால் ஃப்ரீ ஃபயர் தான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங்கு ஒன்று இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன் தான். இதெல்லாம் சொல்லிட்டு நானும் சொல்லிட்டு இருந்தா இதையும் தாண்டி ஒரு டாப்பான கேம் இருக்குன்னு சொல்லிட்டு போனால் நான் எங்கே போனால் காணாம தான். இந்த மாதிரி PS5 கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா மொபைல் கேம்ஸ்லாம் எங்கேயோ காணாமல் தான் போவோம். இதை மாதிரி தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொருளை பற்றியும் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதையும் என்னங்கிறத பற்றி பார்க்குறோம். அதை சொல்லணுமாங்கிற ஒரு டவுட்டாக இருக்குது. அது வேறு எதுவும் கிடையாது. அது பார்த்தீங்கன்னா PS5 தான். அதாவது வெயிட், இந்த PS5 பற்றி உனக்கு எப்படி தெரியும்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த PS5 பார்த்தேன். சரி, இந்த PS5 பற்றி என்ன தான் கதை அப்படின்னு சொல்ல வரப்போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த PS5 வாங்கலாமா அப்படின்னு ஒரு இருக்குது. இதை வாங்குற அளவுக்கு உங்ககிட்ட காசு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இதோட ரேட்டை கேட்கும் போது பார்த்தீங்கன்னா இப்படி ஆடாடி போயிட்டு அதோட ரேட் என்னென்னா, ரேட்டை போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு 50,000. இந்த அளவுக்கு ஆடாட அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த PS5 இந்த அளவுக்கு ரேட் அதிகமாக இருக்குது. இதை வாங்குற அளவுக்கு கேட்குறது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு காட்டுறதுக்கு நான் எங்கடா போவேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு காசு நம்மக்கிட்ட இல்லை. இந்த PS5 வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெயிட் இதில் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம PS5 தான் வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு எனக்கு வந்துச்சு. PS5 தான் வாங்கணுங்கிறது இல்லையே, நம்ம வேறு ஏதாவது ஒன்று வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா PC பக்கம் வந்தேன். PC வாங்கினா என்ன பெனிஃபிட்டு? ஒன்று PS5 வாங்கணும், இல்லைனா PC வாங்கணும். இல்லை ரெண்டுத்தில் தான் ஒன்று ஆப்ஷன். ஆனால் ஒன்று தான் வாங்கி ஆகணும். ஒன்று வாங்கினா இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வாங்கணும்னா PC வாங்கிட்டு போயிடலாம். ஏன் ப்ரோ PC வாங்கணும்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா PC அண்ட் PS5 இது ரெண்டுத்துக்குமே நான் சொல்லணும் என்ன தான் சொல்கிறது. இதுக்கு பார்த்தீங்கன்னா PS5 அண்ட் PC ரெண்டுத்துக்குமே இருக்கிற காமன்கிறது ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களால் கேம் விளையாடுவேன். ஆனால் PCயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் விளையாடுறதையும் தாண்டி கேம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம். இதையும் தாண்டி நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுனா கேம் வீடியோ எடிட் பண்ணலாம். இதையும் தாண்டி PCயில் இன்னும் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதையும் தாண்டி நீங்கள் PC செட்டாக வாங்கணும் இல்லை, PCயை பில் கூட பண்ணலாம். ஆனால் பில் பண்ணால் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குமா, இல்லை விலை அதிகமாக இருக்குமா, இது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா PC தான் வாங்கலாங்கிற ஒரு ஐடியா என் மைண்டில் இருந்தாலுமே PS5 வாங்கணும். ஆனால் வாங்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா துட்டு இல்லை நம்ம கையில். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விலையை சொல்லியிருப்பேன். ஆனால் PS5 வாங்கலாமா PC வாங்கலாமாங்கிற ஒரு டவுட்டில் இருக்கும்போது எனக்கு இந்த குழப்பம்லாம் கிளியர் ஆகி பார்த்தீங்கன்னா PC தான் வாங்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. PS5 அளவுக்கு ஒரு PCயை வாங்குற அளவுக்கு ஆனால் அதோட ரேட்லாம் தாண்டி போவோம். அது அளவுக்கு நம்மக்கிட்ட
ஓகே கைஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PS5 ரேட்டை சொல்லியிருப்பேன். அதே பார்த்தீங்கன்னா நெஞ்ச பிடிக்கிற அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு. இப்போ இந்த பிசியோட ரேட்டை பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறது, பிசியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அது 50,000 இது 9,000. அடேங்கப்பா எப்பா இது வாய பிறக்கிற அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஓகே ப்ரோ, எதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கேமை விட்டுட்டு எதுக்கு ப்ரோ PS5 கேம்ஸை பற்றி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் என்ன சொல்கிறது, அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு கேமை தொலைவிட்டு இருந்த ஒரு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஸ் எல்லாம் என் கண்ணில் சிக்கி வாங்குற அளவுக்கு வசதியான ஆளான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. நாமளே பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் தான். இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா நான் ஒர்க்குக்கு போயிட்டுருக்கேன், எந்திரிக்கிறது, ஒர்க்கு போகிறது. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இருக்குது. ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா நம்ம கவனிக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கும் போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கவும் செய்யணும், வாங்கணும், பொருள் வாங்கணும். இதெல்லாம் வாங்கணுங்கிற ஒரு ஆசை இருந்தாலுமே இதெல்லாம் வாங்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிறதே பிரச்சனைங்கிறது இதுதான். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலும் இருக்குது, சேனலையும் வளர்க்குங்கிறது தாண்டி இருக்குது. பொருள் வாங்கணுங்கிறது ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கிறது தான். அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளும் ஒரு பொருளை வாங்குவோம்னு சொல்லிட்டு அதுக்காக காத்து கொண்டு இருக்கிறேங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கம்மிங் சூன் போட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாங்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் வசதியும் கிடையாது, நம்ம ஒன்றும் வசதியான ஆளும் கிடையாது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய கமிட்மெண்ட்டு பொறுப்புகள் இதெல்லாம் இருக்கிறதுனால அதெல்லாம் ஆசைப்பட தான் முடியும். ஆனால் அதுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த வழி யார்கிட்ட தெரியுமா கைஸ் இருக்குது, அதாவது உங்கள் கிட்ட தான் இருக்குது. அந்த ஒரு வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் கிடையாது. பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வளர்த்தி விட்றதுனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வளர்த்தணும். அதுக்கு உங்களோட சப்போர்ட் இருக்குது. மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அதெல்லாம் வாங்கிடலாம். உங்கள் சப்போர்ட்டில் இருந்தால் கூடிய சீக்கிரமே வாங்கிடலாம். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நம்மளால் வாங்க முடியுமா, இந்த PS5 வாங்குறதா இல்லை பார்த்தீங்கன்னா PC வாங்குறதாங்கிற ஒரு குழப்பம் இருந்த சமயத்தில் PCக்கு பதிலாக PS5 வாங்கிடலாமா, PS5க்கு பதிலாக PC வாங்கிடலாமா, PC அதுக்கு பேசாமல் வாங்கிட்டு போயிடலாம்னுங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஆனால் ஆசை இருக்கிறதையும் தாண்டி ஒரு பிசியை வாங்கி வச்சுக்கிட்டு அதில் கேம் ப்ளே பண்ணுறதுங்கிறது தரமான மொமெண்ட்டாக இருக்காது கைஸ். அதனால் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஒரு பிசியை வாங்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் அடித்தா 1K சப்ஸ்கிரைபர் இல்லை 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே நம்ம ரீச் அடிச்சிட்டோம்னா கூடிய சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா யூடியூப் மூலியமாகவே நம்மளால் வாங்கிட முடியும். யூடியூப்பில் ஒரு எய்ம் பண்ணுற அளவுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து காசு வர அளவுக்காவது நம்ம வளர்ந்துட்டோம்னா கூடிய சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா நம்மளால் அதை வாங்க முடியும். வாங்க முடிகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஃபெக்ட் தான் போட்டுட்ருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டே இருக்க மாட்டேங்குது. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு வர போகிறோம். வீடியோ எண்டுக்கு வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குற யாராவது வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா சப்போர்ட்டே இருக்க மாட்டேங்குது. சப்போர்ட் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா 100K வீடியோ சப்ஸ்கிரைப் அடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சா தான் வாங்க முடியுமா இல்லைன்னு ஒரு அளவுக்கு எய்ம் பண்ணுற அளவுக்கு நான் வாங்கிட்டேன்னா கூட பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பிசியில் PS5 வாங்கிடலாம். ஓகே guys, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் ஏதாவது சொல்லியிருந்தாலும் இல்லை தப்பாக ஏதாவது சொல்லியிருந்தாலும் என்னை மன்னிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட லாஸ்ட் வீடியோ இதுதான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோ நம்ம நியூ இயருக்கு முன்னாடி தான் போகணும்னு நினச்சேன். நியூ இயருக்கு முன்னாடியே போட்டாச்சு. அடுத்த வீடியோ செஞ்சுக்கிறீங்க. டேக் கேர், பை பை. எல்லாருக்கும் விஷயம் ஹாப்பி நியூ இயர். And with that, the 2025 season comes to an end. Good night.